திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம் என்று எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் வைத்திருந்தாலும் மினிமம் 2 பேருக்கு அந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்திருந்தால் மட்டுமே அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் திருமலை அல்லது திருப்பதியில் புக் பண்ண முடியும். லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தால் மட்டுமே அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். நீங்கள் மினிமம் 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்களுக்கு தரிசன டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழேயே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. அந்த டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் டிடிடி ரூமும் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. சிலர் நான் ஒரு தரிசன டிக்கெட் ஒரு மொபைல் நம்பரில் இருந்து புக் பண்ணியிருக்கேன், இன்னொரு தரிசன டிக்கெட் எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து புக் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த 2 தரிசன டிக்கெட்டும் மெர்ஜ் பண்ணி ரூம் புக் பண்ண முடியுமா என்றும் கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது. ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே நீங்கள் 2 பேருக்கு புக் செய்திருந்த தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக ரூம் புக் செய்து மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி ரூம் புக் செய்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்கள் என்பது திருமலா லொக்கேஷனுக்கு தனியாக கொடுக்குறாங்க, அதே போல் திருப்பதி லொக்கேஷனுக்கு தனி 30 நாட்கள் கொடுக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக திருமலா லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரூமில் ஸ்டே செய்து வெக்கேட் செய்த நாளில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் திருமலா லொக்கேஷனில் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் ரூம் புக் பண்ண முடியும். இதே போல் திருப்பதி லொக்கேஷனுக்கும் தனி ஒரு 30 நாட்கள் டைம் கேப் கொடுக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஆர்ஜித சேவா டிக்கெட், ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட் என்று வேறு டைப் தரிசன டிக்கெட் நீங்கள் புக் செய்திருந்தாலும் 2க்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அங்க பிரதட்சணம் டிக்கெட்டுக்கு கீழேயும் உங்களுக்கு அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும், ₹300 தரிசன டிக்கெட்டு கீழேயும் எனேபிள் ஆகியிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து ஒரு டிடிடி ரூம் புக் செய்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் டிசேபிள் ஆகிடும். ஸோ ஒரு மொபைல் நம்பர் லாகினை வைத்து ஒரே ஒரு டிடிடி ரூம் திருமலை அல்லது திருப்பதியில் நம்ம புக் பண்ண முடியும். ரூம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த 3க்குமே 30 நாட்கள் பொருந்தும். திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் டிடிடி ரூம் புக்கிங் நாளை ஜூலை 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. எந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர்லேயே ரூம் புக் பண்ணுறதுக்கும் லாகின் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணுறதுக்கு செலக்ட் லொக்கேஷனில் திருப்பதின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்தாலே ஆட்டோமேட்டிக்காக தொலப்பா கார்டன்ஸினுடைய ரூம் புக்கிங் தான் ஓப்பன் ஆகும். தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் செய்யக்கூடிய இந்த தொல்லப்பா கார்டன்ஸில் அக்டோபர் மாதத்திற்கான எல்லா நாட்களுக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகும். இதே நீங்கள் தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ண போகிறீங்க திருமலா அல்லது திருப்பதி லொக்கேஷன்லனா நீங்கள் தரிசனத்திற்காக புக் செய்த அந்த நாளும் அதற்கு முதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். இப்போ திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவ நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களா என்பது தெரியல. அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக்கிங் இருக்கா இல்லையா என்பது நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தான் நமக்கு தெரிய வரும். திருமலா லொக்கேஷனுக்கு பிரம்மோற்சவத்தினுடைய கருட வாகன சேவை நாள் அக்டோபர் 16ஆம் தேதி, அதற்கு முதல் நாள் அக்டோபர் 15ஆம் தேதி. இந்த 2 நாட்களுக்கும் நிச்சயமாக ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதி லொக்கேஷனுக்கு இந்த அக்டோபர் 15ஆம் தேதி 16ஆம் தேதி புக்கிங் ஓப்பன் ஆகுதா என்பது நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தான் தெரிய வரும். தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் செய்யக்கூடியவர்கள் செலக்ட் லொக்கேஷனில்
திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலாவில் ரூம் புக் பண்ண போகிறீங்கன்னா திருமலா ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருப்பதி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் லிஸ்ட் ஆகும். திருப்பதி லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணலாம். அந்த ரெஸ்ட் ஹவுஸில் எந்த டேரிஃப் ரூம் நமக்கு தேவை என்பதும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் திருமலா லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டேரிஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து ரெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. திருமலா மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்ட் ஹவுஸஸினுடைய டேரிஃப், காஷன் டெபாசிட், டோட்டல் ரெண்ட் அமௌண்ட் நம்ம என்ன பே பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எந்தெந்த ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் என்பதுமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸோ அல்லது தலக்கோனாவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் தலக்கோனா செலக்ட் செய்து அங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதே போல் ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவில் போகிறதாக இருந்தால் அந்த ஒண்டிமிட்டா லொக்கேஷன் செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகிறதுக்காக தான் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டா லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். அது திருப்பதியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. தரிசனத்திற்காக ரூம் புக் பண்ணக்கூடியவங்க திருமலை அல்லது திருப்பதி லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். சிலர் கோவிலுக்கு பக்கத்தில், அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய ரூம் நாங்கள் செலக்ட் பண்ணணும்னா எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. மலை மேலே இருக்கக்கூடிய ரூம் செலக்ட் பண்ணுறதுக்கு திருமலா லொக்கேஷனுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். திருமலா என்பது தான் மேல் திருப்பதி லொக்கேஷன். திருப்பதி என்று மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது கீழ் திருப்பதி லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. நாளை மதியம் 3 மணிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகும். தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பர் லாகின்ல நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பரில் ரூம் புக்கிங்காக லாகின் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் இல்லாமல் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் எந்த மொபைல் நம்பர் வேண்டுமானாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ரூம் புக் செய்தாலுமே 24 மணி நேரத்திற்கு தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் எங்களுக்கு திருமலா லொக்கேஷனில் ஒரு ரூம் தேவை, திருப்பதி லொக்கேஷனில் ஒரு ரூம் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. திருப்பதி லொக்கேஷனில் தரிசன டிக்கெட் இல்லாமல் தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. 2 ரூம் புக்கிங்குக்கும் வேறு மொபைல் நம்பர் லாகின் யூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ரூம் புக் செய்தால் திருமலா லொக்கேஷனுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ரூம் கிடைச்சிடும், திருப்பதி லொக்கேஷனுக்கு ஒரு நாள் ரூம் கிடைக்கும். புக்கிங் எக்ஸாக்டாக 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பில் புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே ஃபெசிலிட்டிஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் அகாமடேஷன் என்ற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ் கீழே அகாமடேஷன் என்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 3 மணிக்கு இந்த அகாமடேஷன் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ண உடனே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். உங்ககிட்ட 2 மொபைல் அல்லது 2 மொபைல், லேப்டாப், டேப்லெட் என்று எந்த டிவைசஸ் இருக்கோ அத்தனை டிவைசஸ்லேயுமே நீங்கள் ஆப் மற்றும் வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எந்த டிவைஸில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதை மட்டும் ரூம் புக் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்து வைத்திருந்தால் ஒரே ஒரு டிவைஸ் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காட்டக்கூடிய டிவைஸ் மட்டும் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்காக வச்சுட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. எல்லா டிவைசஸ்லேயும் நீங்கள் ரூம் புக் பண்ணுற வரைக்கும் லாகின் செய்து வைத்திருந்தால் மல்டிபிள் டிவைசஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். இதே நீங்கள் வேறு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்து வைத்திருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை அக்செப்ட் பண்ண பிறகு நமக்கு அக்டோபர் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். கேலண்டருக்கு மேலே செலக்ட் லொக்கேஷன் என்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி டிக்கெட் வைத்து நீங்கள் ரூம் புக் செய்வதாக இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக்கெட் இல்லாமல் தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் திருப்பதி லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் செலக்ட் செய்த பிறகு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே 4 செக்இன் டைம் ஸ்லாட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த ஸ்லாட் நேரத்தில் நீங்கள் ரூம் புக் பண்ணக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆவீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் என்பது நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு
ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஏஆர்பி கவுண்டரில் வந்து உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த 6 ஹவர் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறீங்க. இதே திருப்பதி லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா எந்த கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த செக்இன் டைம் ஸ்லாட் நாம் செலக்ட் பண்ணுறோம். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 நிமிடத்திற்கு நீங்கள் லேட்டாக போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரூமை கேன்சல் பண்ணிடும். இப்போ நீங்கள் திருப்பதி தொல்லப்பா கார்டன்ஸ், தலக்கோனா, ஒன்டிமிட்டாலாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கேலண்டருக்கு கீழேயே அந்த ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் டேரிஃப் ரூமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்த உடனே புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே நீங்கள் என்ன தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். அந்த டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அக்காமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணணும். இப்போ மறுபடியும் கேலண்டர் இருக்கக்கூடிய பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருந்தால் கெஸ்ட் ஹவுஸ் பேரும் அங்கே இருக்கக்கூடிய ரூம் டேரிஃபும் டிஸ்பிளே ஆகும். திருமலா லொக்கேஷன் செலக்ட் செய்வதாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய டேரிஃப் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி ரூம் டேரிஃப் இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் நம்ம சேர்த்து பே பண்ணுவோம். காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்ம ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். டிக்கெட் இல்லாமல் புக் செய்யக்கூடிய திருப்பதி தொல்லப்பா கார்டன்ஸ், தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் செய்திருந்தால் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா அல்லது திருப்பதி லொக்கேஷனில் நம்ம ரூம் புக் பண்ணும்போது டேரிஃப் ஆப்ஷன் செலக்ட் செய்த பிறகு அடுத்த பேஜுக்கு போகும்போது பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே கொடுத்துருக்கக்கூடிய காரணத்தினால அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதில் 2 பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது செலக்ட் செய்து முடித்த பிறகு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன் யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எந்த ஆப்ஷன் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரூம் புக் ஆகாமல் நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகியிருந்தால் அந்த அமௌண்ட் 3 to 5 பேங்க் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம், நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரூம் எதுவாக இருந்தாலும் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து மட்டும் நம்ம ரூம் புக் செய்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணும்போது கேட்பாங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தால் போதும். ஸோ 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ரூம் புக் செய்த பிறகு நமக்கு கேன்சலேஷன் ஆப்ஷனும் இருக்குது. நாம் போய் தங்க போகிற நாளுக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் ரூம் ரெசிப்ட்டுக்கு கீழே கேன்சலேஷன் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கும். அந்த கேன்சல் பட்டனை கிளிக் செய்து நம்ம ரூம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரூம் எந்த நாளுக்காக புக் பண்ணியிருக்கோமோ அதற்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் கேன்சலேஷன் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கும். அதற்கடுத்து டிசேபிள் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரூம் கேன்சல் பண்ணலை, ரூமும் எடுக்காத பட்சத்தில் அந்த ஒரு நாளுக்கான ரூம் ரெண்ட் நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. காஷன் டெபாசிட் அமௌண்ட் எந்தவித பிடித்தம் இல்லாமல் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எந்த 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக ரூம் எடுக்கக்கூடிய நாள் இருக்கணும். அந்த 2 பேரும் வராத பட்சத்தில் ரூம் ரெசிப்ட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு போனால் ரூம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அந்த 2 பேரில் யாராவது ஒரு நபர் கண்டிப்பாக இருக்கணும். கூடவே ரூம் வாங்கும்போது கண்டிப்பாக மினிமம் 2 பேர் இருக்கணும். அந்த ரெசிப்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட இன்னொரு நபர் ரெசிப்டில் இருக்கணும் என்பது கிடையாது. வேறு யாராவது ஒரு நபர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மினிமம் 2 நபர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் கீ கையில் கொடுப்பாங்க. சப்போஸ் ஒருத்தர் மட்டும் போயிருக்கீங்கன்னா ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், ரூம் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் நமக்கு ரூம் தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு டே நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்படுது என்பதை சொல்லி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவைலபிலிட்டி இருந்தால் அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸில் ரூம் வெக்கேட் பண்ணி கொடுக்கணும் என்பதையுமே சொல்லிடுவாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். திருமலா, திருப்பதி லொக்கேஷன் ரெண்டுக்குமே இதே ரூல் தான். ரூம் புக் செய்த நாளன்று திருமலா லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 6 மணி நேர செக்இன் ஸ்லாட் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டரில் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் செய்து 15 நிமிடத்திற்குள்ளேயே உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு
ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரும். அந்த ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ்லேயே எந்த ரெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயில்ஸோடு எத்தனை மணிக்குள்ளே அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும் என்கிற டைம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த ரெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸில் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே கொண்டு போய் உங்களுடைய ரூம் ரெசிப்ட்டை ஸ்கேன் பண்ணிடணும். திருமலா திருப்பதி 2 லொக்கேஷன்லேயுமே நம்ம ரூம் வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நம்முடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சரி பார்த்துப்பாங்க. எந்த நபர் வெப் கேமராவில் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களோ அதே நபர் தான் ரூம் வெக்கேட் செய்து ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ரூம் செக்இன் பண்ணும்போது ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் வெக்கேட் பண்ணும்போது ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த நபரும் 2 பேருமே ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைனா ரீஃபண்ட் ஆகாது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.